வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் தட்டை போட்டிருக்கோம். டெய்லி சாயங்காலம் அறுத்து வச்சிடுறோம். அடுத்து இந்த ஏரியாலையும் தட்டை சூப்பர் நேப்பியர் போடலான்னு ஐடியா. பாருங்கள், இடம் எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கு. உழுது போட்டிருக்கிறேன் நான். இப்போ நான் அறுத்து வச்சுருக்கிறேன். சாயங்காலம் டைம் ஆகிட்டு மாடுகளெல்லாம் கட்டுறதுக்கு கொண்டு வந்தாச்சு. பிடிச்சி கட்டியாச்சு. பாருங்கள், எல்லா மாடுகளையும் லைனாக பிடிச்சி கட்டியாச்சு. இந்த டைமில் மழை ஒன்றும் இல்லைங்க, அதனால் எல்லா மாட்டையும் பிடிச்சி இதில் வெளியிலே கட்டியாச்சு. நம்ம நாய்க்குட்டி ஒன்று பாருங்கள், இது கிராஸு, சிப்பிப்பாறை கிராஸ். அப்பா சிப்பிப்பாறை ஒரிஜினல், அம்மா ஏற்கனவே கிராஸு, சிப்பிப்பாறையில் உள்ள கிராஸு. பார்த்துக்குங்க, எல்லோரும் வந்து படுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம செம்மறி கிடா. எங்கள் ஏரியாவில் செம்மறிக்கு அதிகம், செம்மறியை விரும்பி சாப்பிட்ற யாரும் இல்லை. அதிகமாக நான் தெரியாமல் செம்மறியை பிரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிடா ஒன்று நிற்கிது, யாரும் கேட்குறதுக்கு இல்லை. நல்லா சூப்பர் கிடா. இப்போ நான் 6 செம்மறி குட்டி பிடிச்சி விட்டேன். வர்றவங்களாம் இனி ஆஃபர் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குதாண்ணா. எல்லாம் 6000க்கு பிடிச்சி விட்டுருக்குறேன். செம்மறி கிடா 15000. யாருக்கும் தேவைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல கிடா. ஹாய் மாயா, பாய். அது எப்போதும் இப்படி தான் விளையாடுது. என்ன வெள்ளாடெல்லாம் அடைய வந்துருச்சு. அதுக்கு ஏற்கனவே செட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அந்த செட்டுக்களை வந்து அடைச்சிக்குவாங்க. பாருங்கள், இருட்டாக இருக்குதுண்ணா. இந்த ஆடு தான் குட்டி போட்டிருக்குது, ரெட்டை குட்டி போட்டிருக்குது. ஒன்று அங்கே படுத்துருக்குது, பாக்கியெல்லாம் இன்னும் நிற்குது. அம்மாட்ட பையா 2 பொட்டை குட்டி. அடுத்து இந்த ஆடு கூட ஒரு வாரமோ 2 நாள் எனக்கு தெரியல, குட்டி போடணும்னு தோணுது. நல்லா வயிறு ஜம்முன்னு ஆயிடுச்சு. கோழிகளும் எல்லாம் உள்ளே வந்து அடைஞ்சிட்டாங்க. நம்ம சேவலை மாற்றிட்டோம். சேவல் இப்போது இன்னொரு சேவல், இதுக்கும் நல்ல சேவல். பாருங்கள், கூவதாடி ஒரு பொட்டையும் அதே மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.